வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள குதிரைப்பேர விவகாரம் குறித்து வெளியாகி வரும் தகவல்கள், திமுக எடுக்கவிருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் அரசியல் தாக்கங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். சமீப காலமாக தமிழக அரசியலில் குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் பேசு பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக சில அரசியல் கட்சிகளை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பணம் அல்லது பதவி ஆசையை காட்டி கட்சி மாற செய்ய முயற்சிகள் நடப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தங்களிடம் முக்கியமான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாக திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆதாரங்களை ஆளுநரிடம் நேரில் வழங்கிய உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்த திட்டம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த விவகாரம் வெறும் அரசியல் குற்றச்சாட்டாக மட்டுமில்லாமல் ஜனநாயகத்தின் நம்பிக்கைத்தன்மை தொடர்புடைய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் வாக்களித்த தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகள் எழும்போது அது அரசியல் சூழ்நிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. திமுக தரப்பில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மற்றும் பிற ஆதாரங்களை சட்ட ரீதியாக ஆய்வு செய்த பிறகு ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மறுபுறம் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் நோக்கத்துடன் முன்வைக்கப்படுபவை என்று மறுத்து வருகின்றன. எந்த விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளும் தங்களுக்கு தொடர்பில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க ஆதாரங்கள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதனால் இந்த விவகாரம் அரசியல் மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆளுநரை திமுக சந்தித்தால் அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? விசாரணை அமைப்பு உருவாகுமா? நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் செல்லுமா என்ற கேள்விக்கு எழுந்துள்ளன. தமிழக அரசியலில் இது போன்ற குதிரைப்பேர குற்றச்சாட்டுகள் இதுவே முதல் முறை அல்ல. கடந்த காலங்களில் பல மாநிலங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சில வழக்குகள் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளன. சில இடங்களில் விசாரணை அமைப்புகளும் செயல்பட்டுள்ளன. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த விவகாரத்தில் உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் அது பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் இது அரசியல் விவாதமாக மட்டுமே முடிவடையும் என்று அவர் கருத்து தெரிவிக்கின்றனர். மக்கள் மத்தியில் தற்போது எழும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், வீடியோ ஆதாரங்கள் உண்மையில் என்ன கூறுகின்றன? அவை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்களா? அவற்றின் நம்பகத்தன்மை எப்படி நிரூபிக்கப்படும் என்பதுதான். இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரின் அலுவலகம் என்ன முடிவு எடுக்கிறது? அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை அனைவரும் கவனித்து வருகின்றனர். இந்த வழக்கில் அதிகாரப்பூர்வ விசாரணை நடைபெறும் வரை எந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கருத முடியாது. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் விசாரணை முடிவுகளின் அடிப்படையிலேயே உண்மையை மதிப்பிடுவது அவசியம். இந்த விவகாரம் தொடர்பான புதிய தகவல் வெளியாகும் போது அவற்றை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறேன். வணக்கம்.